ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. வாழ்க்கையிலே கஷ்டங்கள், நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது நாம் நம்மை அறியாமலே சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நாட்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு நாம் தைரியமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. சங்கீதம் 34:19-20 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவனை விடுவிப்பார். ஆண்டவர் எல்லா துன்பங்களிலும் இருந்து நம்மை விடுவிக்கிறவர். எனவே துன்பமான சூழ்நிலைகள், ஆபத்து போன்ற சூழ்நிலைகள் வரும்போது சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. வேதத்தில் ஒரு 3 நபர்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். யார் என்றால், முதலாவது யோபு. யோபு வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பத்தை போல ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கிறார். அத்தனை மிக கொடியதான ஒரு துன்பத்தை யோபு அனுபவித்தார். தன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்தார். தன்னுடைய பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகளையும் இழந்தார். சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்தார். இப்படி சோதனைகளுக்கு மேல் சோதனை, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், பாடுகள், இத்தனை பாடுகள் மத்தியிலும் யோபு சோர்ந்து போகவில்லை. யோபு அவர் சொன்ன வார்த்தை, அவருடைய விசுவாசத்தில் அவர் உறுதியாக இருந்தார். அவர் சொல்லுகிறார், யோபு 1:21, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம் என்று சொல்லுகிறார். எல்லாமே ஆண்டவர் தந்தது தான். எனவே ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். எனவே அந்த விசுவாசம் அவரை பலப்படுத்தினது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து காலங்கள், நெருக்கடியான சூழ்நிலைகளில் நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். 2வது தாவீது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். 1 சாமுவேல் 30:6 தன்னுடைய ஆட்களே தன் மீது கல்லெறிந்து கொலை செய்ய வருகிற அளவிற்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. ஆனால் வேதம் சொல்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே யோபு கர்த்தருக்கு தோத்திரம் சொல்லுகிறார். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிறார். அடுத்து பவுலடியார். பிலிப்பியர் 4:11 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எல்லா சூழலிலும், என்னுடைய உயர்வானாலும் சரி, என்னுடைய தாழ்வானாலும் சரி, என்னுடைய எல்லா சூழலிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, எத்தனையோ பாடுகள் இவர்கள் வாழ்க்கையிலே வந்த போதிலும் இவர்கள் சோர்ந்து போகவில்லை. கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். கர்த்தருக்கு தன்னை திடப்படுத்தினார்கள். தன்னுடைய இருதயத்தில் அவர்கள் ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டார்கள். எனவே நம்முடைய சோதனைகள், நம்முடைய நெருக்கடிகள் எல்லாம் மாறக்கூடியவைகள். நீதிமொழிகள் 24:16 சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது. எனவே பாடுகளும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் கடந்து போகக்கூடியவைகள், அவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. இவைகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் தேவன் மீது நம்பிக்கையோடு பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.